இன்னைக்கு நம்ம ஏ ஸ்டார் அல்காரிதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஏ ஸ்டார் அல்காரிதம் வந்து ஒரு ஹியூரிஸ்டிக் வேல்யூ யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அல்காரிதம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என் ப்ளஸ் ஹச் ஆஃப் என். இங்கே எஃப் ஆஃப் என் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங் நோட்லேருந்து கோல் நோடு ரீச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் காஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட எஃப் ஆஃப் என். ஜி ஆஃப் என் வந்து காஸ்ட் டு ரீச் த நோடு, ஒவ்வொரு நோடையும் நம்ம எவ்வளோ காஸ்ட்டில் வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஜி ஆஃப் என்னு. ஜி ஆஃப் என் வந்து எப்போயுமே ஸ்டார்ட் நோட் இருக்கும், அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ எஃப்க்கு வந்து ஜி ஆஃப் எஃப் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் 4 + 5 9 தான் வந்து எஃப்போட ஜி ஆஃப் எஃப்பாக இருக்கும். ஓகேவா, என்னன்ற இடத்துல எந்த நோடு கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ ஹச் ஆஃப் என் அப்படின்றது ஹியூரிஸ்டிக் வேல்யூ, அது வந்து டிஃபால்ட்டாக கொஷின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏ ஸ்டார் அல்காரிதமில் ஹியூரிஸ்டிக் வேல்யூ அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு 16 மார்க் கொஷின். இதை வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, நோடு பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த ஆரோ மார்க்கு கிட்ட கொடுக்கறது தான் வந்து உங்களோட காஸ்ட். ஓகேவா, ஜி ஆஃப் என் நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது. இந்த நோடோட மேலே பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ. அப்போ அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். நமக்கு நோடு வந்து என்னது, எஸ் பி சி டி இ எஃப் ஜி, இதான் நம்ம கொடுத்துருக்க நோடு. இதுக்கான ஹியூரிஸ்டிக் வேல்யூ ஹச் ஆஃப் என் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்க்கு வந்து 14, பிக்கு வந்து 12, சிக்கு வந்து 11, டிக்கு வந்து 6, இக்கு வந்து 4, எஃப்க்கு 11, ஜிக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து கோல் நோடு. கோல் நோடு கொடுக்காது, ஸ்டார்ட் நோடு தான் இருக்கும். ஸ்டார்ட் நோடு வந்து என்னது, ஸ்டார்ட் நோடு வந்து உங்களுக்கு எஸ். அப்போ ஜி ஆஃப் என் அந்த ஃபார்முலாவை நம்ம எல்லா இடத்துலையுமே எழுதணும். எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என் ப்ளஸ் ஹச் ஆஃப் என். ஓகேவா, இங்கே ஜி ஆஃப் என் என்ன, எஸ்ஸுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா இதுதான் வந்து ஸ்டார்ட், அப்போ 0 ப்ளஸ் ஹச் ஆஃப் என் வந்து நம்ம என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 14, அப்போ 14. அப்போ எஃப் ஆஃப் இது வந்து எந்த நோடோடது, எஸ். அப்போ எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 14. இதுதான் வந்து உங்களோட இனிஷியல் வேல்யூ. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து எஸ்ஸிலேருந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 4, இது வந்து என்னது 3. அப்போ 3 தான் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போ எஸ் டு சி வந்து நம்ம ரீச் ஸ்டெப் 2ன்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் மார்க்கெல்லாம் இருக்கும், அதனால் ஸ்டெப்ஸ் போட்டு எழுதுனான்னு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டெப் 2 வந்து எஸ்ஸிலேருந்து நம்ம எங்கே போக போகிறோம், சிக்கு போக போகிறோம். இங்கே வந்து இதோட வேல்யூ வந்து 3 பாத் காஸ்ட்டு, இதோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ 14, இதோடது வந்து 11. ஓகேவா, இப்போது அதே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி ப்ளஸ் ஹச் ஆஃப் சி. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஜி ஆஃப் சி அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து சிக்கு வர்றதோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணும். இப்போ இதுவும் தான். அப்போ இங்கே வந்து 3 மட்டும்தான் இருக்குது, ஸோ இது ஆட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஸோ 3யை மட்டும் அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ் ஹச் ஆஃப் சி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 11. அப்போ 3 + 11 வந்து உங்களுக்கு ஆன்சர் 14ன்னு வரும். இப்போ ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 14, இதுவுமே வந்து 14 இருக்குது. ஓகேவா, அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எஸ்ஸிலேருந்து இன்னொரு நோடு என்ன, பி. அப்போ எஸ் டு பி நம்ம கண்டுபிடிக்கிறோம். எஸ் டு பின்னு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் பி ப்ளஸ் ஹச் ஆஃப் பி. ஜி ஆஃப் பி வந்து என்ன உங்களுக்கு, பிக்கு வந்து 4 ப்ளஸ் ஹச் ஆஃப் பி, பியோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து என்னது 12, ஸோ 12. இப்போ ஆன்சர் வந்து 16. ஓகேவா, இப்போ இந்த இதோட காஸ்ட் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு ஹையாக இருக்குது, இது வந்து லோவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து சின்ற பாத்தில் தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ சிக்கு அடுத்து எங்கெங்கே போகலாம், சி டு டி போகலாம், சி டு இ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சி டு டி போகலாம். இப்போ சி டு டி, இது வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 சி டு டி ட்ராவர்ஸ் பண்ணுறோம். இதுக்கு எப்படி போடணும்னா, டி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி ப்ளஸ் ஹச் ஆஃப் டி.
இப்போ g of d வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ s to c வந்திருக்கோமா 3 3 ப்ளஸ் c to d வந்து 7 அப்போ 10 7 ப்ளஸ் 3 வந்து ஆன்சர் வந்து 10 ப்ளஸ் h of d நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க h டியோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து என்ன 6 அப்போ 6 இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு வரும் 16 வரும். ஓகேவா? திரும்ப இப்போ C2 D 16 இப்போ C2 Eக்கு போகலாம். ஓகேவா? இப்போ C2 D E போகிறோம். இப்போ C2 E C2 E நம்போது நமக்கு இதே ஃபார்முலா தான். இங்கே ஈக்கு வந்து g of e எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா c ப்ளஸ் s to c வந்து 3 ஓகேவா 3 ப்ளஸ் c to e வந்து 10 இப்போ 10 இதுதான் வந்து உங்களோட g of e-ஆக இருக்கும். ப்ளஸ் h of e வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க e வந்து 4 4 இது வந்து 13 ப்ளஸ் 4 17 g of e f of e is equal to 17 வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 16 இருக்குது உங்களுக்கு 17 இருக்குது. அப்போ எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது 16. ஸோ இப்போ பியிலேருந்து திரும்ப நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணி பார்ப்போம். பியிலேருந்து எஃப்க்கு ட்ராவர்ஸ் பண்ணுவோம், பியிலேருந்து ஈக்கு ட்ராவர்ஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்டெப் 6. நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் எத்தனை நோடு வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். எஸ்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் நோட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் சிக்கு வந்து போனோம், பிக்கு போனோம், பியிலேருந்து சிக்கு போனோம். அதுக்கப்புறம் சி தான் வந்து மினிமமாக இருந்தது. ஸோ சியிலேருந்து நம்ம திரும்ப டியும் பார்த்தாச்சு இயும் பார்த்தாச்சு. இப்போ அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து எழுதிக்கலாம். இது வந்து 17 இது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 16 அண்ட் வேல்யூஸ் அப்படியே நான் அங்கே எழுதுகிறேன் அவ்வளோதான். இது பிக்கு வந்து 16 சிக்கு வந்து 16 எஸ்ஸு 14 ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து வேல்யூ வந்துருந்தது. இப்போ திரும்ப நம்ம வந்து எது மினிமமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பி வந்து திரும்ப மினிமமாக இருக்குது. இங்கே எல்லாமே இது இந்த லீஃப் நோடும் இந்த லீஃப் நோடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பியிலேருந்து திரும்ப எங்கே போகலான்னு பார்க்கலாம். ஸ்டெப் 6 வந்து S2 B2 F ஃபஸ்ட்டு எஃப்பை பார்க்கலாம். அடுத்து S2 B2 E போகலாம். இப்போ எஃப் வந்து பார்த்திங்கன்னா S2 B வந்து என்ன 4 + 5 ஈக்குவல் டு g of n + h of n. இப்போ நமக்கு g of f வந்து என்ன 9 ப்ளஸ் h of f என்ன கொடுத்துருக்காங்க 11 + 9 20 ஓகேவா? அடுத்து இது ஹையர் வேல்யூவாக இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து எங்கே போயிட்டோம் பியிலேருந்து எஃப் ரீச் பண்ணியாச்சு. இது ஒவ்வொரு டயக்ராமாக நம்ம போட்டுக்கலாம் என்னென்ன நோடு நம்ம வந்து இது பண்ணோம். அதே போல் S2 B2 E இதுவுமே S2 E is equal to 16. அப்போ F of E is equal to 16 ப்ளஸ் H of E வந்து என்ன 4. இதுவும் வந்து என்ன ஆன்சர் வந்து 16 + 4 வந்து ஆன்சர் 20. இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த இதை விட கம்மியாக இருக்கிற லீஃப் நோடு தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இதை விட கம்மியாக இருக்கிறது வந்து என்னது டி. இப்போ திரும்ப நம்ம டியிலேருந்து ஈக்கு போகிறோம். அப்போ S2 C2 D2 E இதுதான் நம்மளோட பார்த்து. F of E வந்து என்ன 3 + 7 10 10 + 2 12 ப்ளஸ் E வந்து 4 ஆன்சர் வந்து 16. இப்போ 16ன்னு சொல்லி நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னென்னலாம் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். எஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பிக்கு போனோம், பியிலேருந்து சிக்கு போனோம், அதுக்கப்புறம் பியிலேருந்து எஃப்க்கு போயாச்சு, சியிலேருந்து டி, சியிலேருந்து இ எல்லாம் ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் S2 C2 D2 E
இதுவுமே வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ 16 ஏற்கனவே இருக்கிற வந்து 17. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடணும். இப்போ புதுசாக இருக்கிறது என்னது 16 எஃப் ஆஃப் இ. இதை தான் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். எது வந்து மினிமமாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ S2 C2 D2 இதை கேன்சல் பண்ணிவிட்டு D2 E இதுதான் வந்து நமக்கு எப்படி இருக்குது, மினிமமாக இருக்குது. புரியுதா? இப்போ இந்த இருந்து நம்ம கோல் நோடுக்கு போகலாம். இருந்து ஒரே ஒரு ஆரோ மார்க் தான் போகுது, அது கோல் நோடுக்கு போகுது, அதுதான் எண்டு. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பாத் வழியாக ட்ராவல் பண்ணால் என்ன ஹியூரிஸ்டிக் வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்டெப் 9 வச்சுக்கோங்க. C2 D2 இருந்து கோல் நோடுக்கு போகிறோம். கோல் நோடு தான் நம்மளோடது. அப்போ இந்த கோல் நோடோட எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வருது? எஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 + 7 10 10 + 2 12 12 + 5 17. அப்போ உங்களோட ஜி ஆஃப் ஜி வந்து 17 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் ஜி வந்து என்ன அப்படின்னா 17 + ஹச் ஆஃப் ஜி. ஜிக்கு வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அது வந்து 0. அப்போ ஆன்சர் வந்து என்னது 17. இப்போது இருக்கிறதுலையே வந்து கம்மியான டிஸ்டன்ஸில் வந்து நம்ம 17 கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸில் சி, சியிலிருந்து டி, டியிலிருந்து இ, அப்புறம் இ டு ஜி கோல் நோடு. இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வர பாத்து. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 17. இப்போ ஏ ஸ்டார் வந்து கண்டுபிடிச்சாச்சு, பாத்தும் கண்டுபிடிச்சாச்சு, வேல்யூ வந்து 17 கண்டுபிடிச்சாச்சு.